உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? சட்டையெல்லாம் ஒரே கரையா இருக்கு. இது வர்ற வழியில காரு பஞ்சர் ஆயிடுச்சு. என்னன்னு இறங்கி பாக்குறப்போ ஒரு லாரிக்கார சேர்த்து அடிச்சிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போய் ஷர்ட்டை மாத்திட்டு வரலாம்னா அதுக்குள்ள நல்ல நேரம் போயிடும். அதான் அப்படியே இங்க வந்துட்டேன். ஜானகி, காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. இருங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் கூட இல்ல நல்ல நேரம் போறதுக்கு. அதுக்குள்ள ஜாதகத்தை கொடுத்துருங்க, அப்புறம் காஃபி டீல சாப்பிட்டுக்கலாம். அம்மா நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் இருமா. வா, இவதான் பொண்ணு. தெரியுமே, அதான் போட்டோல பார்த்தனே. போட்டோவை விட நேர்ல இன்னும் அழகா இருக்கிறம்மா. யாருமா? மாப்பிள்ளையோட அப்பா. உன் ஜாதகத்தை வாங்கிட்டு போக வந்திருக்காரு. வீட்ல இருந்து வேற யாரும் வரலீங்களா? ஜாதகம் பொருந்திருச்சுன்னா குடும்பத்தோட ஒரே தடவையா வந்துடலான்னு பார்த்தோம். அப்படிங்களா? சட்டையும் ஆளையும் பார்த்தாலே ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுது. ஏய், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க, வாங்கிக்கோ. பிரபு, இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அப்பா இப்ப ஜாதகம் வாங்கதான் போயிருக்காரு. முதல்ல ஜாதகம் பொருந்தணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். முக்கியமா பொண்ணுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கணும். அதனால உன்னோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை. அதெல்லாம் ஓகே அடைஞ்சிட்டு. அது எப்படி நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்? ஏதோ என் உள் மனசு சொல்லுது, அந்த வீட்டு பொண்ணுதான் நம்ம வீட்டு மருமகளா வரப்போறான்னு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா தான் நடக்கும். பாய் பிரதர். என்னக்கா, நீங்க சொன்ன மாதிரியே பிரபுவும் சொல்லிட்டு போறான். அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணுதான் நம்ம வீட்டு மருமகளா? அக்கா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க. சரி வாங்க. டிரைவர், இந்த லெஃப்ட் போப்பா. சார், மதிலி குப்பத்துக்குள்ளையா? ஆமாப்பா. சார், இந்த ஏரியாக்குள்ள பொண்ணு எடுக்க போறீங்க? ஆமாப்பா. வேணாம் சார். ஏன்? உங்க குடும்பத்துக்கு இந்த ஏரியா பொண்ணெல்லாம் எப்படி சார் செட் ஆகும்? ஏன்பா, இந்த ஏரியால பொண்ணு எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரியா? சார், அப்படிலாம் சொல்லலை சார். குப்பத்தில் இருக்காங்கன்னா வசதி இல்லாத ஏழை குடும்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அது சரியா வருமா சார்? இந்த ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி நான் மனுஷங்களை தான் பார்ப்பேன். அப்படி பிரிச்சு பார்க்குறவங்களையெல்லாம் நான் மனுஷங்களாவே பார்க்கறது இல்லை. இருக்கிறவங்கெல்லாம் இல்லாதவங்க கூட சேரணும். அப்பதான் இந்த உலகம் ஒரு சமநிலையை அடையும். விடுங்கடா, என்னடா பேசுன? ஐயோ, விடுங்கடா. ஐயோ, யாரா வாங்கல. கொஞ்ச நாளா வாழை சுருட்டிட்டு இருந்தீங்க, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? சத்யா, வானா தேவையில்லாம எங்க ரூட்ல கிராஸ் பண்ணாத. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. போலனா ஏதோ ஏரியாக்காரின்னு பொத்து நாங்களும் பார்த்து நின்றா இந்த முறையில தலையிட்டா யாடா கூட மாயிடுவேன். என்னடா பண்ணுவ? டேய் மண்டபுன, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்ல சத்யா? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்த ரெட் சட்டை காரனுக்கு 2 பல்லும் ஒரு கண்ணும் இல்ல. இந்த லுங்கி சட்டக்காரனுக்கு 2 காலும் முறிஞ்சு நடக்கவே முடியல. அப்புறம்
அப்புறம் இங்க கீழே மயங்கின மாதிரி ஆக்ட் குத்துனிருந்தானே ஒரு சுருட்ட மண்டையன், அந்த மூஞ்சிக்காரனுக்கு என்னன்னா இப்போ மூக்கு பஞ்சர் ஆகி கொழன்னு ரத்தம் கொட்டி மூச்சு வராம சாக கிடக்குறான்னு சொல்ற. என்ன பில்டப்ல கரெக்டா இருக்குதா? ஏய் சத்யா, நான் பயமுத்தி நிக்கிறியா? ஏய், முதல்ல அவ கையகளை வச்சு போடுங்கடா. யாராண்ட ராஜா சொல்லினுக்குறா? அவனுக்கு பயந்தோடி ரொம்ப நேரம் ஆச்சு. நீயும் ஓடிடு, இல்லைன்னா சத்யா சொன்னது எல்லாமே இப்போ உனக்கு நடக்கும். சார், சட்டெல்லாம் ரொம்ப அழுக்காயிச்சா சார்? இப்போ நீங்க தாராளமா கார் எடுத்துன்னு போங்க. எவனும் உங்ககிட்ட வம்புக்கெல்லாம் வரமாட்டான். போக முடியாதுமா, கார் டயரை பஞ்சர் பண்ணிட்டாருங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சா? டே தக்காளி, சத்யா சாரோட கார் பஞ்சர் ஆயிடுச்சா, இவரை கூட்டின்னு போய் சரி சத்யா வாங்க. போய் பார்த்துட்டு வரேன் சார். சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க சரி பண்ணி கொடுத்துருவானுங்க. அதுமா, நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும்னு பார்த்தேன். எங்க சார் போகணும்? முல்லை தெரு. முல்லை தெரு தானே? நான் அந்த பக்கம் தான் சார் போறேன். என் கூட வந்துடுறீங்களா? எந்த வண்டியிலம்மா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஏசி கார்ல போறவரு இல்ல எப்படி போறதுன்னா, இது ஓபன் ஏசி சார், சும்மா ஜம்முன்னு போலாம். சார், டைமுக்கு போகணும்னா டக்குன்னு வாங்க. வாமா, வா வா வா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. தேவியா, உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். பிச்சைக்காரனுக்கு மட்டும்தான் இன்னும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரல. ஏன் தான் அம்மாவும் பாட்டி இப்படி பண்றாங்களோ? ச்சே. குட். திவ்யா, என்னம்மா பண்ற? சீக்கிரம் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.